ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 1ஆம் தேதி வியாழக்கிழமை தேய்பிரை சஷ்டி. அன்னைக்கு தினம் வாழைப்பழத்தை வச்சு இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுறது மூலயமா இனி உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான், தோல்வி அப்படிங்கிறதே கிடையாது. முருகப்பெருமானை பொறுத்த வரைக்கும் அவருக்கு 3 விதமான விரதங்களை நம்ம கடைபிடிக்கிறோம். ஒன்று வார விரதம், இன்னொன்று நட்சத்திர விரதம், இன்னொன்று திதி விரதம். வார விரதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு முருகனுக்கு விசேஷம், அன்னைக்கு விரதம் இருப்போம். நட்சத்திரத்தில் கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்கு உகந்தது, அன்னைக்கு விரதம் இருப்போம். திதிகளில் முக்கியமானது முருகனுக்கு சஷ்டி. அதில் 2 சஷ்டி வருது, ஒன்று வளர்பிறை சஷ்டி, ஒன்று தேய்பிரை சஷ்டி. அதுலேயும் தேய்பிரை சஷ்டியில் முருகனுக்கு விரதம் இருக்கிறது மூலயமா நம்ம பல பலன்களை பெற முடியும். இந்த தேய்பிரை சஷ்டியை எடுக்கிறது மூலயமா எக்கச்சக்கமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு திருமணமாகாமல் ஒருத்தரோட வாழ்க்கை முடிவு பெறாது. ஆனால் அப்படி திருமணமாகியும் குழந்தை பேர் இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் திருமணம் ஆகணும்னு வேண்டுகிறவங்களும் குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்களும் சஷ்டி விரதத்தை இருக்கலாம். அதுவும் தேய்பிரை சஷ்டி விரதத்தை இருக்கிறது இன்னும் சிறப்பு. நீங்கள் ஸ்லோகங்கள் சொல்லணும், மந்திரங்கள் சொல்லணும், கந்த சஷ்டி கவசத்தை முழுசாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. முருகான்னு வாய் விட்டு கூப்பிட்டு பக்தியோட உங்கள் கோரிக்கையை சொல்லுங்கள், கண்டிப்பாக முருகப்பெருமான் அதை ஏற்றுப்பார். அந்த வகையில் தேய்பிரை சஷ்டி அன்னைக்கு இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வாழைப்பழ தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்றுறது மூலயமா உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேற ஆரம்பிச்சிடும். அதுக்காக உங்களுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, 2 எண்ணிக்கையில் வாழைப்பழம், பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த வாழைப்பழத்தை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். தீபம் ரொம்ப நேரம் எரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெரிய வாழைப்பழமாக கூட எடுத்துக்கலாம். அதில் ஊற்றுறதுக்கு கொஞ்சமாக நெய், 2 திரி. சஷ்டி அன்னைக்கு முருகர் ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கோங்க, இல்லை முருகர் சிலை. அதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு தட்டு ஒன்று வச்சுக்கோங்க. அந்த வாழைப்பழத்தை வைக்கிற அளவுக்கு தட்டு இருந்தால் போதும். வாழைப்பழத்தை எப்போதும் போல் சாமி ரூமில் எப்படி பூஜைக்கு வைப்பீங்களோ அது மாதிரி வச்சுட்டு அதோட நடுப்பகுதியில் சும்மா கட்டமாக ஒரு குழி மாதிரி பறிச்சுக்கோங்க. இப்போ பார்க்குறதுக்கு நெய் ஊற்றுறதுக்கு இடம் மாதிரி ஒரு அகல் மாதிரி அந்த வாழைப்பழம் மாறிடும். அந்த குழியில் ஒரு கரண்டி நெய் ஊற்றி திரி போட்டு இந்த வாழைப்பழ தீபத்தை ஏற்றுங்க. இது முருகனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு தீபம். இந்த தீபத்தை ஏற்றும் போது மனசார உங்கள் கோரிக்கையை வைங்க. ஒரு மாதம் வரக்கூடிய தேய்பிரை சஷ்டிலையும் சரி, வளர்பிறை சஷ்டிலையும் சரி, இந்த வாழைப்பழ தீபத்தை நீங்கள் முருகப்பெருமானுக்கு ஏற்றலாம். அதில் எந்த தவறும் கிடையாது. கூடுமான அளவுக்கு வாழைப்பழத்தில் ஊற்றக்கூடியதை நெய் தீபமாக ஏற்றுறது சிறப்பு. செவ்வாய்க்கிழமைகளை ஏற்றலாமான்னு கேட்டிங்கன்னா ஏற்றலாம். ஆனால் சஷ்டியில் ஏற்றுறது அது கூடுதல் பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரைக்கும் வாழ்க்கையில் வெறும் தோல்விகளை மட்டும்தான் சந்திச்சுட்டு வரீங்க அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த வாழைப்பழ தீபத்தை முருகனுக்காக நீங்கள் ஏற்றுறது மூலயமா நீங்கள் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தை பார்க்க முடியும். நம்பிக்கையோடு செஞ்சால் நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.